தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து ஞானசேகரன் வீடு கட்டியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருப்பதாக அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்தது தொடர்பாக ஞானசேகருடைய வீட்டில் தொடர்ச்சியாக சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் SIT என்கிற சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பினர் 3 அரசு அலுவலகங்களுக்கு ஆவணங்களை கேட்டு அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக ஞானசேகரன் இருக்கக்கூடிய இடமானது முழுக்க கோவில் நிலம் என தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த பகுதி கோட்டூர்புரம் லேக் ஏரியா பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய 2 ஏக்கர் நிலமும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடம் எனவும் இந்த கோவில் நிலத்தை யாரும் விற்கவோ வாங்கவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தொடர்பாக குற்றவாளி ஞானசேகரன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 3 மாடி கட்டிடங்களும் அவருக்கு சொந்தமானது இல்லை எனவும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வீடு கட்டியுள்ள நிலம் முழுவதுமாக அந்த 2 ஏக்கர் நிலமும் மொத்தமாக கோயிலுடைய நிலம் என தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய முன்தினம் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பினர் தொடர்ச்சியாக அவருடைய வீட்டில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். சோதனையில் அவரிடம் இருந்து பல்வேறு ஆவணங்கள் 2 அட்டைப்பட்டிகள் முழுவதுமான ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஞானசேகரன் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகளில் அந்த திருட்டு வழக்குகளில் மட்டுமே இவர் எந்தெந்த இடத்தில் இடம் வாங்கியிருக்கிறார், அதே போன்று எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறார் என்பது தொடர்பாக அந்த ஆவணங்களை பறிமுதல் செய்ததுடன் அதனை முடக்கும் பணியில் தற்பொழுது சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவருடைய மனைவியிடம் தொடர்ச்சியாக எல்லா விசாரணை நடந்து முடிந்த பிறகு அதனை ஆடியோவாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக மாணவி கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தற்பொழுது சிறப்பு புலனாய்வு பிரிவினர் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் அதே போன்று வருவாய்த்துறை அமைப்பினருக்கும் கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மனுவின் அடிப்படையில் நாளை இவர்கள் தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர் வசிக்கக்கூடிய அந்த இடம் கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் முழுவதுமாக கோவிலிடம் என தெரிய வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அவருடைய உறவினர், அதாவது அவருடைய மனைவி, அவருடைய தாய், அவர்கள் எந்தெந்த இடத்தில் இடம் வாங்கியிருக்கிறார்கள், அவர்களுடைய சொத்து மதிப்பை கணக்கிடும் மதிப்பில் தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பினர் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சாம்.